नमस्ते, वेलकम टू निफियाज ऑनलाइन हिंदी. நம்ம இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வாத் பேப்பர் 2 ப்ரிசைஸ் ரைட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம லெட்டர் ரைட்டிங் பார்த்தாச்சு, கிராமர் பார்ட்லாம் பார்த்தாச்சு. நீங்கள் இன்னும் அதெல்லாம் பார்க்கலன்னா அந்த வீடியோஸ்லாம் நான் ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள். வியாபாரிக் ஹிந்தி. ஸோ லெட்டர் ரைட்டிங் பார்த்துட்டோம். ப்ரிசைஸ் ரைட்டிங்கில் வந்து நீங்கள் நிச்சயமாக 10 மார்க்குங்க இதுக்கு. இந்த 10 மார்க்கில் உங்களால் சுலபமாக 7 மார்க் டு 8 மார்க் கண்டிப்பாக எடுக்கக்கூடிய ஒரு ரோமன் இது எப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி எழுதுங்க, கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ ப்ரிசைஸ் ரைட்டிங் 1 out of 1 ஒன்று தான் கொடுப்பாங்க. அந்த 1 நீங்கள் எழுதணும். 10 மார்க் அதுக்கு. நான் இப்போ வந்து உங்களுக்கு சபரி கைடில் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் எந்த கைடு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து லிசன் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து இதில் பேஜ் நம்பர் 97. நீங்களும் ஹிந்தி எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும், உங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்குன்னா எனக்கு கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் கிளாஸஸ் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். ஸோ 5th ரோமன் லெட்டர் கேட்குறாங்க. இதுக்கு 10 மார்க் உங்களுக்கு. லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எதுவுமே ரோமன் லெட்டர் படிக்க நல்லா கற்றுக்கோங்க, அப்போ தான் அது என்னன்றதே உங்களுக்கு தெரியும். நிம்னலிखित गद्यांश का 1/3 में संक्षिप्त रूप लिखिए. निम्नलिखित गद्यांश அதாவது கத்தியனாலே ஒரு ப்ரோஸ், ஏதோ ஒரு சம்திங் நமக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. திஹாயி அப்படின்னா 3ல் 1 பங்கு. இப்போது இவ்வளோ பெருசு இருக்குன்னா இதில் 1 பங்கு மட்டும் தான் நம்ம எடுத்து எழுதணும். ப்ரிசைஸ்னால் என்ன? மினிமமாக கொஞ்சமாக, அதாவது நம்ம ப்ரிசைஸ்னாலே வந்து மினிமம் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சமாக. இது ஒன்றுமே இல்லை, பயங்கர ஈஸி. இவங்க ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரிசைஸ் ரைட்டிங்னாலே மினிமமாக எழுதுறது. நமக்கு ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பேராகிராஃபில் எத்தனை இருக்குன்றதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 2 3 4. இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஜஸ்ட் அப்படியே கவுண்ட் பண்ணுங்களேன். 1 2 எத்தனை அதாவது வேர்ட்ஸ் இருக்குன்னு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100. ஒரு 100 வரும்போது ஒரு கமா மாதிரி போட்டு 100 அப்படின்றத எழுதிக்கோங்க. 100 வந்துருச்சு. இப்போ அடுத்து ஒரு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62. ஸோ 62. மொத்தம் எத்தனை இருக்குது நமக்கு? 162. ஸோ டோட்டலாக 162 இருக்குன்னா இந்த 162ல் ஒரு ஹாஃபை விட கம்மியாக எழுதணும். இல்லைன்னா ஹாஃபை விட கம்மியாக வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? இந்த பேராகிராஃபை எழுதணும். அதுதான் ப்ரிசைஸ் ரைட்டிங்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, நமக்கு டைம் இருக்கோ இல்லையோ, சும்மா ஒரு முறை படித்து பாருங்கள். அப்படி இல்லையா டேரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. இதுக்கு ஏதாவது ஒரு ஹெட்டிங்கு நீங்கள் இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது என்ன கொடுக்கலான்னு தோணும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. நார்மலாக ஜீவன் இல்லை ஏதாவது ஒரு ஹெட்டிங், இப்படி தான் கொடுக்கணும் இல்லை, சம்திங் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம எவ்வளோ லெட்டர்ஸ் வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி எழுதணும். கம்மி பண்ணி எப்படி எழுதுறதுன்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்களே ஜஸ்ட்டு ஒரு மேலேருந்து ஒரு 2 லைன்ஸ், சென்டர்லேருந்து ஒரு 2 லைனு, அப்புறம் லாஸ்ட்லேருந்து ஒரு 2 லைன் அந்த மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. அப்படி இல்லைனா படித்து பார்த்துட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி மினிமைஸ் பண்ணி எழுதணும்பா. அதுதான் விஷயம். மினிமைஸ் பண்ணி ஒரு குட்டி பேராகிராஃபாக எழுதிடணும். குட்டியாக எழுதணும், ரொம்ப பெருசாக எழுதக்கூடாது. குட்டி பேராகிராஃபாக எழுதிடணும். அடுத்தது முக்கியமானது இங்கே தான் இருக்குது. संक्षिप्त
संक्षिप्त இது வந்து இப்போ இது தி संक्षिप्तीकरण के पहले खुल शब्द संक्षिप्तीकरण இந்த சம்மரைசேஷன் இந்த சம்மரியோடைய பகலே ஃபஸ்ட் இருந்தக்கூடிய டோட்டல் வேர்ட்ஸ் எத்தனைனா 152 நமக்கு எத்தனை வந்திருக்கு 162 வந்திருக்கு அது பரவாயில்ல நமக்கு 1-2 முன்னாடியோ இல்லை நம்ம சிலது நம்ம சேர்த்து கவுண்ட் பண்ணியிருப்போம் சிலது விட்டுட்டு கவுண்ட் பண்ணியிருப்போம் ஸோ உங்களுக்கு என்ன கவுண்டிங் வருதோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க संक्षिप्तीकरण के बाद कुल शब्द ஸோ அந்த சம்மரைசேஷனை நம்ம 3ல் ஒரு பார்ட்டாக எழுதணும்ல அதுக்கப்புறம் வந்தக்கூடிய டோட்டல் வேர்ட்ஸ் எத்தனை 83 ஸோ இதை விட நம்ம எழுதக்கூடியது கம்மியாக இருக்கணும் இந்த கம்மியாக இருக்கிறது எவ்வளோ நீங்கள் கூட்டி எழுதிருங்க எழுதும்போது முடிஞ்ச அளவுக்கு இதிலேருந்து பாதி வர மாதிரி பார்த்துக்கோங்க இதில் விட இது அதிகமாக இருக்குன்னா இதில் பாதி தான் இது வரணும் பாதியை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ஓகே தான் ஸோ இதில் பாதி வரணும் நமக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி பேஸ் பண்ணி எழுதணும் அவ்வளோதான் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்து எழுதுனாதான்ப்பா மார்க் கொடுப்பாங்க இதில் நல்லா மார்க் எடுக்கிற விஷயம் மார்க் எடுக்கக்கூடிய ரோமன் லெட்டர் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க அந்த பேராகிராஃபை நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த பேராகிராஃப்க்கு நீங்களே ஒரு ஹெட்டிங் கொடுத்து அதை கொஞ்சம் குட்டியாக எழுதிடணும் எழுதிட்டு இந்த 2 கண்டிப்பாக எழுதுங்க மறந்து போயிடாதீங்க இது உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியல உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்னா இங்கே ரோமன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் संक्षिप्त ஸோ இதுதான் संक्षिप्तीकरण அப்படின்றது மட்டும் சேர்த்துக்கோங்க संक्षिप्तीकरण के पहले खुल शब्दना टोटल वर्ड्स முன்னாடி இருந்தக்கூடிய டோட்டல் வேர்ட்ஸ் संक्षिप्तीकरण के बाद அதாவது சம்மரைசேஷன்லேருந்து 3ல் ஒரு பாட்டு எழுதுனதுக்கு அப்புறம் பாத்னா ஆஃப்டர் அதுக்கப்புறம் இருக்க டோட்டல் வேர்ட்ஸ் 83 ஓகேங்களா ஸோ டாபிக் கொடுக்குறீங்க குட்டியாக பேராகிராஃப் எழுதுறீங்க ஸோ டோட்டல் வேர்ட்க்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருக்குன்றதை எழுதுறீங்க ஸோ இதை விட இது கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கணும் அப்போ தான் மார்க்கு கொடுப்பாங்க இவ்வளோ தான் இதில் எதாவது டவுட் இருந்தால் எனக்கு நீங்கள் கீழே மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ